Stepstone Viram Phase 2. Kattupakkamla premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அப்ப இப்ப காதலிக்கல, எனக்கு காதல் வருமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா கட்டாயமாக புதிய வரவு, புதிய காதல் ஒரு உதயமாகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு, அதாவது புரிதலுடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்மளோட ரிஷபராசிக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக ரிஷபராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்குறார். ஸோ அப்போ ஒரு உணர்வுபூர்வமான அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக இருக்குது. ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டியன் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், நார்மலாவே இப்ப சனி பயிற்சி அப்படின்னா நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல இந்த சனி வக்ர பயிற்சி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சார்? அதாவது சனி பகவான் வக்ரமாகிறார் அப்படின்னா சூரியனுடைய கதிர்வீச்சுகள் சனி பகவானுக்கு கிடைக்காத போது சனி பகவான் என்ன பண்ணுவார்னா முன்னோக்கி நகரக்கூடிய சனி பகவான் பின்னோக்கி நகர்வார் அப்படிங்கிறது கணக்கு. பொதுவாகவே ஒளி கிரகம், நவகிரகத்தில் ஒளி கிரகம் யாருன்னா பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தான். இந்த சூரிய பகவான் தான் எல்லா கிரகங்களுக்குமே தன்னுடைய கதிர்வீச்சுகள் மூலமாக முன்னோக்கி நகரக்கூடிய செயல்பாடுகளை செய்வார். அதாவது நம்மளுடைய ராகு கேது பகவானை தவிர்த்து, அதாவது ராகு பகவானும் கேது பகவானும் ஆல்ரெடி அவங்க நிழல் கிரகம் தான். ஸோ அவங்க ரிவர்ஸில் தான் வரணும், அது அவங்களுடைய செயல்பாடு. ஆனால் மற்ற கிரகங்கள், அதாவது சூரியன் முதல் சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய், அதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவான், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா முன்னோக்கி தான், 7 கிரகங்களுமே முன்னோக்கி தான் நகருவாங்க. ஸோ இந்த சூரியனுடைய கதிர்வீச்சுகள் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களாம் பின்னோக்கி நகரக்கூடிய சூழ்நிலை வருங்கிறது உண்மை. சந்திர பகவானுக்கு அந்த நிலை எப்பயுமே கிடையாது. இந்த சந்திரன் எப்பயுமே முன்னோக்கி தான் அவரும் ஒரு ஒளிக்கிறதுனால அதனால் முன்னோக்கி தான் நகர்வார். அப்போ இந்த 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்முடைய மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பார். இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கிற சனி பகவான் நட்சத்திர பாத ரீதியாக பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை கிரகங்கள் ரீதியாக ஏற்படுது. ஸோ அதாவது ஜூலை 27 ஆரம்பிக்கிற இந்த வக்ர பயிற்சியானது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் இந்த வக்ர காலம் இருக்குங்கிறது கணக்கு. அப்போ அந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய வக்ர நிலையில் சென்று கொண்டிருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், வக்ர நிவர்த்தியாகி மறுபடியும் என்ன பண்ணுவார், முன்னோக்கி நகரக்கூடிய தன்மையை தான் நம்ம வக்ர காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வக்ர பயிற்சி காலங்களில் நம்முடைய சனி பகவான் என்ன செய்வார், என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஒரு மனிதன் நார்மலாக இருப்பார், அவர் திடீர்னு கோவப்படுறாரு, இல்லாட்டி ஒரு விதில் அழுத்தமான சூழ்நிலையில் பிடிவாதமாக தவறான பாதையை நோக்கி போகிறான்னா நம்ம சொல்லுவோம்ல, ஏன்னா உனக்கு என்ன வக்ர புத்தி வந்துருச்சா, ஏன்டா இப்படி தேவையில்லாத எண்ணத்தை நோக்கி ஒரு யோசிக்கக்கூடாத விஷயத்தை யோசிக்கிற, பார்க்கக்கூடாத செயல்பாடை பார்க்குன்னு துடிக்கிற அப்படிங்கும் பார்த்தீங்களா. ஸோ சாதாரணமாக பிறந்த இந்த மனித பிறவி எடுத்த நமக்கே எப்படின்னா நவ கிரகங்களில் ஒரு கிரகமான நம்முடைய சனி பகவான், அதுவும் சனி பகவானை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. பொதுவாகவே சனி பெயர்ச்சியினாலே ஒரு பதட்டமும் பயம் வந்துடும். காரணம் என்னன்னா சனி பகவான்னா நீதியரசர், தப்புனா தப்பு, சரினா சரி அப்படின்னு சொல்லக்கூடிய நபருங்கிறனால என்ன ஆகுது, சனி பயிற்சியை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஸோ இப்போ சனி வக்ர பயிற்சிங்கும் போது ஒரு தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம் என்ன பண்ணும், கொஞ்சம் அழுத்தமாக சுட்டி காட்டும். ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த வக்ர பயிற்சி காலங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் நம்முடைய சனீஸ்வர பகவான் வக்ர பயிற்சி காலம் செயல்படுறார். இந்த 138 நாட்களில் 100 நாட்கள் யாருமே பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. அவங்களுக்கு என்ன விஷயங்களுக்காக அவங்க எதிர்பார்த்து காத்திருக்காங்களோ, என்ன விஷயம் கிடைக்கலன்னு மனசார வருத்தப்படுறாங்களோ அத்தனை விதமான விஷயங்களையும் அற்புதமாக அவர்களுடைய பிறவி பலனை வைத்து, அவர்களுடைய ஜென்ம பலனை வைத்து, அவருடைய கிரகமைப்பை வச்சு என்ன பண்ணுவார், சரியான ஒரு பங்கீடு கொடுத்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம் இந்த 100 நாட்கள். இந்த 100 நாள் ஏன் பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவர் வக்ரமாக தான் இருப்பார்,
ஆனால் அவர் வக்ரம் பெற்ற இடம் யாருன்னா குருவோட வீடு. ஓ. மீன ராசியில குரு வீட்டில் தான் வக்ரம் பெற்றிருக்காரு. அந்த ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் எங்க அமர்ந்திருக்காருன்னா இப்போ வந்து கடகராசியில உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். நல்ல வில் பவரா உட்கார்ந்துருக்காரு. அந்த உச்சம் பெற்ற குரு இந்த வக்ரம் அடைகின்ற சனி பகவானை பார்க்கறனால அது வக்ரம் என்பது என்ன ஆகும்னா இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய, இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக குரு பகவான் சனி பகவானை இயக்குவார். என் வீட்டில் இருக்க எனக்குரிய எல்லாருமே கஷ்டப்படுத்தாத, என் வீட்டில் இருந்து யாரையும் காயப்படுத்தாத, நான் உன்னை பார்த்து அதுக்கான ஒரு செயல்பாடை செயல்படுத்துறேன்னு தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக குரு பகவான் சனி பகவானை ஃபாலோ பண்ணுவார். அப்போ அந்த 100 நாட்கள் யாருமே பதட்டப்படாமல் ரிலாக்ஸாக போயிடலாம். மீதி உள்ள 38 நாட்கள் என்னன்னா இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா அதிசாரமாக நம்முடைய சிம்ம ராசிக்குள்ள நுழைவார். அப்போ குரு பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா சனி பகவான் தன்னுடைய வக்ர காலங்களை கொஞ்சம் ஆளுமை செலுத்தக்கூடிய தன்மை. ஏன்னா நான் தான் இருக்கேன்ல, என்ன யார் என்ன பண்ண முடியும், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண இல்லை, அப்ப நான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு என்ன பண்ணுவாரு சனி பகவான் அவருடைய செயல்பாடு எடுத்துக்கிடுவார். இந்த 38 நாட்கள் நம்முடைய 12 ராசி அன்பர்களுமே என்னென்ன விஷயங்களில் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல அவங்க நிதானமா இருந்து செயல்பட்டு என்ன தானங்கள் கொடுத்தா அவங்களுக்கு என்ன மாதிரி வெளிச்சங்கள் கிடைக்கும், தடைகள் இல்லாமல் சமாளிக்க முடியுங்கிறதான் நம்ம இந்த வக்ர பயிற்சி காலங்களில் பொதுவாகவே பார்க்கக்கூடிய பதிவுகள். ஓகே சார், அடுத்ததான் நம்ம ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்க சார், அடுத்ததா ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி நாள் வந்துட்டு எப்படி இருக்கும்? ரிஷபராசி என்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். ரிஷபராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். ஒரு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் காசு இல்லை, ஒரு அலுவலகத்தில் காசு இல்லை, ஒரு கடையில் காசு இல்லைன்னா ரிஷபராசிக்காரங்க உள்ள என்ட்ரு ஆகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக காசு வந்துடும். அதாவது ரிஷபராசிக்காரங்கிட்ட கையில் பணம் இருக்கோ இல்லையோ, ரிஷபராசிக்காரங்க எந்த வீட்டில் யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரம் தன்னை தேடி வரக்கூடிய வாய்ப்பு, அவங்க யோகக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரிஷபராசி காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடமாக இருப்பதனால ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல நம்முடைய சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கார். அப்போ 11ல் சனி பகவான் அமர்றது யோகம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஒரு பெரிய விஷயம் என்ன, சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக, குறைஞ்ச 1.5 வருட காலமாக நம்முடைய ரிஷபராசியை பார்த்துட்டே இருக்கு. ரிஷபராசி அழகின் உருவம், அற்புதத்தின் சிறப்பு, மகிழ்ச்சியை எல்லாரும் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கும், எவ்வளவோ மனசுக்குள்ள கஷ்டம் இருக்கும். ஆனால் ரிஷபராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகமாக இருப்பாங்க. இல்லையா கூட இருக்கவங்க தான் தெரியும், இல்லையா இவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்து உன்னை பார்த்தா எனக்கே பாவமாக இருக்குது, உன்னால் எப்படி நீ வந்து ஒர்க்கு அசால்ட்டாக வேலை பார்க்குற, அசால்ட்டாக சிரிச்ச முகமாக வெல்கம் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. காரணம் ரிஷபராசிக்காரங்க தான் கஷ்டத்தை வெளியே சொல்லாமல் பிறர் கஷ்டத்துடைய விஷயங்களை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கேரக்டர். அதாவது நம்ம ரிசப்ஷன் ஆஃபீஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸில் ரிசப்ஷனில் வந்து ரிஷபராசிக்காரங்களை உட்கார வச்சா அந்த ரிசப்ஷனுக்குரிய மரியாதையே கிடைக்கும். அந்த இடமே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்கிறது கிரகத்துடைய கணக்கு. ஸோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க கடந்த ஒரு 4 வருட காலமாக தேடிக்கிட்டு இருக்காங்க மகிழ்ச்சியை. அவங்க மகிழ்ச்சி எங்கே இருக்குது, உண்மையான அன்பு எங்கே இருக்குது அப்படின்னு தேடக்கூடிய நிலைமை தான் ரிஷபராசி இருக்குது. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு 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 கெட்டு பணத்தை வச்சுட்டு இந்த பக்கம் பாசத்தை வச்சுட்டு உனக்கு பணம் வேணுமா பாசம் வேணுமா கேட்டால் ஃபஸ்ட்டு அவங்க பாசத்தை தான் சேர்ப்போம். பாசம் வந்துட்டால் பணத்தை நான் சம்பாதிப்பேன், பணம் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படிங்கிற இயல்பான குணம் தான் ரிஷபராசிக்கு உண்டு. ஆனால் இந்த இயல்பான குணத்தை மிஸ்யூஸ் பண்ணவங்க தான் அதிகம். அன்பை வைக்கிறேன், காதல் பண்ணுறேன், ஒன்றை தான் நான் நேசிக்கிறேன் சொல்லி 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 ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களில் நிறைய அடி மேலே அடிபட்டு இந்த அன்பு உண்மையாக இருக்கும், இல்லை இந்த அன்பாச்சும் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க லைஃப்பில் ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு. இப்போ இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உண்மையான காதல் இப்போ தான் அவங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வரவுங்கிறது ரிஷபராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் கிட்டத்தட்ட 100 நாளில் ஒரு அமோகமான யோகம். இவங்களை புரிந்து கொள்ளாமல் இவர்களை பிரிந்து சென்ற உறவு, இவங்களை காயப்படுத்திய உறவு மீண்டும் தேடி வருவாங்க. நான் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் இருந்தேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க, எனக்கு இப்போ உங்களை பற்றி புரியுதுன்னு இவங்ககிட்ட அவங்க வாண்டடாக வந்து
ஒரு மன்னிப்பு கேட்டு பாசத்தை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயமாக வரப்போகுது. அதே போல் காதலிக்கவே இல்லை சார் அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்க ரொம்ப யோகக்காரங்கன்னு சொல்லிடுவோம். ஏன்னா இந்த காலகட்டங்களில் கடந்த காலங்களில் காதலித்து ஏமாந்ததான் ரிஷபராசி அதிகம். அப்போ இப்போ காதலிக்கலை எனக்கு காதல் வருமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா கட்டாயமாக புதிய வரவு புதிய காதல் ஒரு உதயமாகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு, அதாவது புரிதலுடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்மளோட ரிஷபராசிக்கு வக்கரம் பெற்ற சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக ரிஷபராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்குறார். ஸோ அப்போ ஒரு உணர்வுபூர்வமான அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக இருக்குது. அதே போல் குழந்தை பாக்கியத்துக்கான வெயிட் பண்ணுற நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு உறுதியாக ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு அந்யுன்யமாக வாழ்ந்து மருத்துவ ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்காமல் உண்மையிலேயே கணவன் மனைவியாக ஒற்றுமையாக வாழ்ந்து இரட்டை குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை கிரகங்கள் ரீதியாக ஏற்பட போகுது. குழந்தை இருக்குது சார், என் குழந்தைகள் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்க, என் வீட்டுக்காரி தான் புரிஞ்சிக்கல அல்லது என் வீட்டுக்காரன் தான் புரிஞ்சிக்கல, என் குழந்தைகளுக்காண்டி தான் நான் வாழ்ந்தேன், என் குழந்தைகளுமே இப்போ என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே அப்படின்னு ஒரு கவலையுடன் ரிஷபராசி பெற்றோர்கள் இருக்காங்கன்னா உறுதியாக அவங்களுக்கு அந்த வருத்தம் தேவையில்லை. உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு உங்களுக்கான ஒரு அந்தஸ்தையும் ஒரு உயர்வையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்படும். அதே போல் இவங்க செய்யாத ஒரு தப்புக்கு, இவங்க எந்த தப்புமே செய்யாமல் நல்லது பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காண்டி இப்போ இவங்க பல பிரச்சனை சந்திக்காங்க, பல எதிர்மறையான விஷயங்களில் சிக்கி சின்னப்பண்ணமானாங்க. ஸோ இப்போ இவங்க மனசுக்குள்ளே ஒரு குற்றம் உணர்ச்சி இருக்குது, நம்ம எதுவுமே தப்பு பண்ணலையே, நம்ம மேலே ஏன் பழி சுமத்துனாங்க, நம்மளை ஏன் இப்படி பாடாப்படுத்தினாங்கன்னு ஒரு மன வலி இருக்குன்னா இவங்களுக்கான சரியான தீர்வை தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுத்து தவறே செய்யாத ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல பேரையும் புகழையும் அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான சனி வக்கர பயிற்சி காலமாக 100 நாட்கள் நம்ம ரிஷபராசிக்கு அந்தஸ்துலேருந்து அதிகாரத்திலேருந்து பதவி உயர்வுலேருந்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாசத்திலேருந்து அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக நம்முடைய 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க நம்முடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் குருவுடைய பார்வை மூலமாக குதூகூலமாக கொடுப்பார் என்பது கிரக ரீதியாக 100 நாள் டாப் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே சார், இவங்க எந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருந்தால் இந்த வக்ர பயிற்சினால் நல்லதாக இருக்கும் சார்? கிட்டத்தட்ட 38 நாட்கள் ரிஷபராசி என்பர்கள் மீண்டும் தன்னை புரிந்து கொண்டு தன்னிலை அறிந்து கொண்டு அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக கவனமாக இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. பொதுவாகவே ரிஷபராசி என்பர்கள் தன் மனதில் பட்டதை வெளிப்படையாக செஞ்சுட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. மற்றவங்ககிட்ட ஐடியா கேட்கும் போது ரிஷபராசி மாட்டிக்கிறாங்க. இப்போ என் மனசுக்கு தோணுது நான் இதை செய்கிறேன், என் உள் மனசு சொல்லுது நான் செய்கிறேன் அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க நிறைய சிக்கலில் மாட்ட மாட்டாங்க, நிறைய பிரச்சனையில் மாட்ட மாட்டாங்க. பக்கத்தில் இவங்க நல்லவங்க, இவங்க பாசக்காரங்க, இதுதான் நம்ம உறவு, இந்த உறவுகிட்ட நம்ம விஷயத்த சொல்லுவோம்னு நினச்சி இவங்க கூட வேலை பார்க்குறவங்ககிட்டயோ இல்லை அன்பான உறவுகிட்டயோ சொன்னாங்கன்னா அவங்களால இவங்க படுற கஷ்டம் தான் பெரிய கஷ்டம். ஸோ அப்போ இந்த காலகட்டங்களில் 38 நாட்கள் தன்னை நம்பி வாழ்கின்ற ரிஷபராசி தோற்று போவதற்கான வாய்ப்பு கிடையாது. பிறருடைய செயல்பாடில் தலையிடுதல், பிறருடைய செயல்பாடை கேட்டு நடக்கக்கூடிய ரிஷபராசியாக மாட்டிக்கிடுவாங்க. இந்த 38 நாட்களில் ஒரு உறவு உங்களை விட்டு போகுதுன்னா நீங்கள் புண்ணியம் பண்ணிக்கின்னு அர்த்தம். இந்த 38 நாட்களில் ஒரு புதிய உறவு வருதுன்னா நீங்கள் மாட்டிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த 38 நாட்கள் மட்டும் எந்த இன்கமிங்கை பற்றியும் யோசிக்கவும் கூடாது, எந்த அவுட் கோயிங் போனாலும் கண்டுக்கிறக்கூடாது. ஸோ இப்படி இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. வண்டி வாகனங்களை போகும்போது ரிஷபராசி என்பவர்கள் கொஞ்சம் மெதுவாக கவனமாக சென்றாங்கன்னா பிரச்சனை எதுவுமே இல்லாமல் சிறப்பான ஒரு காலகட்டமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு வக்கரம் பெற்ற சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து யோகத்தை கொடுப்பார். ஓகே சார், இவங்க எந்த மாதிரியான பரிகாரம்லாம் பண்ண நன்மை வரும் சார்? ரிஷபராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்ரகாளி அம்மன் வழிபாடை பின்பற்றும் போது ஒரு வாழ்க்கையில் பத்திரமா போய் வாழக்கூடிய வாய்ப்பு. பத்ரகாளி அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா சனி பகவானுடைய வக்கரம் பெற்ற பார்வை ரிஷபராசி என்பர்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது. அவங்க தாயே கொடுக்க உனக்கு துணை, நான் என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், அவர் வேலையை பார்க்க அமைச்சிருவார், பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஸோ அதே போல் இவங்க என்ன தானம் கொடுக்கலான்னா இவங்களை விட வயது மூத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறு உதவிகள், கஷ்டப்படுறவங்களுக்கு
ஏதாவது சிறு உதவிகள் செய்யும் பொழுது, உணவோ உடையோ அல்லது மருத்துவ செலவுக்கோ ஏதோ ஒரு உதவிகள் செய்யும்போது மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ரிஷபராசி என்பர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உறுதியாகும்.